பட்டு எண்ணெயில போடுறியா? போடு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெயில போடுற வேலை எல்லாம் பட்டுக்கு வந்து சர்வசாதாரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னோட இது காலிஃப்ளவர் கையில வச்சிருந்துருக்குன்னு பாக்குறீங்களா? இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். எங்க அவிக்குட்டி வந்திருக்காங்க. ஆமா, அக்கா பையன் வந்திருக்கான் ஊர்ல இருந்து, ஆரோவில்ல இருந்து. அதனால எத்தனை நாளைக்கு தான் வந்து இட்லி பூரி தோசை வடை அப்படின்னு சாப்பிடுறது. ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்டா காலிஃபிளவர் பக்கோடா சாப்பிடலாமேன்ட்டு 2 பூ வாங்கிட்டு வந்தேன். நம்ம வாங்கிட்டு வந்திருக்காங்க. இத வந்து இப்ப காலிஃபிளவர் பகோடா இல்ல 65 எப்படி வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். இத போட்டு இப்ப அவிக்குட்டிக்கு கொடுக்க போறோம். ஆமா, சீக்கிரம் ரெடி பண்ணு போ. ஆமா, வீடியோக்குள்ள போலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே ஓகே, வந்து கிளியர் பண்ணு. இன்னொன்னு இருக்கு பாரு, அத கிளீன் பண்ணிட்டா பாத்து. கையாலே கிளீன் பண்ணு, கத்தி எல்லாம் எடுக்க கூடாது. கிரி பாத்து, கை பாத்து. என்ன பண்ணோம், ஃபுல்லா குட்டி குட்டி குட்டியா சைஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு சுடு தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த சுடு தண்ணியில போட்டு டக்குன்னு எடுத்துடணும். சரி சரி சரி, நீ இந்த வேலையை பாரு. அம்மா என்ன வேலை பாக்குறாங்க? இது வச்சன பேரு, அவங்க தாத்தா கிட்ட இருக்கிறாரு. வச்சன என்னடி சமத்தா உக்காந்துக்கிறாரு. என்ன பண்ணீங்க? இங்க வந்து வீட்டுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு அம்மா காய்கறி எல்லாம் வெட்டுறாங்க. சீக்கிரம் வெட்டு, சீக்கிரம் பசிக்குது பேரு. சிரிக்கிறாரு. நல்லா பொடியா கட் பண்ணிட்டீங்க, சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா, இது வந்து கிரேவி பண்ணலாம், சப்பாத்தி குருமா பண்ணலாம், பிரியாணி பண்ணலாம், வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம், நிறைய பண்ணலாம். குக்கர் சவுண்ட் கேக்குது. சரி போங்க, இது வந்து சுடு தண்ணில போடுங்க போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணாம நான் தான் ரெடி பண்ணணும். கையை விட்டாக்கா இவங்களுக்கு எரியுமா, அதனால நான் தான் ரெடி பண்ணணும். இதுல கார்ன்ஃபிளவர் போட்டோம், அரிசி மாவு போட்டோம், உப்பு போட்டாச்சு, அப்புறம் கலர் பவுடரும் போட்டாச்சு, கொஞ்சம் 65 மசாலாவும் போட்டிருக்கேன். இப்ப இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் போட்டு 65 மசாலா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா ஏன் பட்டு நீ கையை விட்டா என்ன உனக்கு? என்னது எரியும்? அப்ப எனக்கு மட்டும் கை எரியாது, என்ன இரும்புல செஞ்சு வச்சுது கைய? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், கலந்துட்டேன், அப்படியே ஓரளவு கலந்துட்டேன். வேலை எல்லாம் பட்டுதான் சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க வந்து மாஸ்டர். சரி, எண்ணெய் பத்த வச்சிட்டே இல்லையா? பத்த வச்சாச்சு. இப்போ எண்ணெய் பத்த வை. அதுவும் இல்லாம கையெல்லாம் எரியாது, அவங்க கொஞ்சம் நல்லா சூப்பரா பண்ணுவாங்க. அதனால இதே உசி பேச்சு உடம்பு ரணகலமா ஆகிடுது. சூப்பரா பண்ணுவாங்க, நல்லா தழுக்கா பேசுவாங்க. லெமன் வேணும். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்நாக்ஸே செய்யறது இல்ல ரொம்ப நாள். வீடியோக்கு நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அவி வந்துட்டானா, அதுக்கு அந்த சாக்க வச்சு நம்மளும் அப்படியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டுதான். சரி போ, எண்ணெய் வானல போட்டு எண்ணெயை போட்டு பத்த வை. நிச்சயமா நீ மட்டும் தாறுமாறா எடுத்து போட்டுறா, அப்பதான் மொறுன்னு இருக்கும், அப்படியே டேஸ்டா இருக்கும். போ, எண்ணெய் பத்த வை போ. இது கரண்டின்னு ஒண்ணு இருக்கு, எடுத்து போடணுமா இல்லையா? இன்னொரு கரண்டி வேற இருக்கு. உப்பு விட்டேன் கலந்தாங்க கரெக்டா இருக்கு. சரி போ பத்த வை போ, அப்படியே பாப்ப. அவ்வளவுதான், போட்டு சாப்பிடலாம். எண்ணெயில போடுறியா? போடு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு.
எண்ணெயில போடுற வேலை எல்லாம் பட்டுக்கு வந்து சர்வசாதாரணம் இல்ல. நீ தான் பண்ணி தரணும், நான் உனக்கு பண்ணி தரேன். நம்ம தான் பண்ணணும்னு இல்ல, ஹஸ்பண்டும் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒய்ஃப்க்கு பண்ணி தரலாம் இல்லையா? சூப்பரா வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாதான் வருது. பினிஷிங்ல எப்படி வருதுன்னு பாப்போம். இதுக்கு சாக்ஸ் இருந்தா சூப்பரா இருக்கும். சாஸ் இருந்தா நல்லா இருக்கும். சாஸ் இருந்தாதான் இறங்குனா பண்ணி சாப்பிடாத. நான் செய்யறத பாத்துட்டு மானானே சொல்ல மாட்டீங்க. முன்னாடி ஜூம்ல காட்டுற ஷாக் ஆயிட போறாங்க. போதும் போதும், ஏன் வானல் ஃபுல்லா போடுற? போதும் வேவட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஆஃப்டர்நூன் லஞ்ச் கூட நாங்க சாப்பிடாம வெயிட் பண்றோம். ஏன்னா இந்த ஸ்நாக்ஸ் தொட்டுக்கைக்கு தான் வெயிட்டிங். தொட்டுக்கு செய்யல, அதனால சாம்பாருக்கு இதே தொட்டுக்கலாம் ஒரு ஐடியா. பாப்போம், நல்லாதான் வரும்னு நினைக்கிறேன். சூப்பரா வரும் நம்பிக்கை. கான்பிடன்ட் பாஸ், கான்பிடன்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க உங்க ஹஸ்பண்ட போய் டார்ச்சர் பண்ணுங்க. அவங்க செஞ்சு கொடுத்தாங்கல்ல, நீ செஞ்சு கொடுன்ட்டு போய் நைன் டார்ச்சர் பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க, எங்களே எதுவும் சொல்லக்கூடாது. ஆமாப்பா, பட்டு வந்து இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, பட்டு ஆசைப்பட்டாங்க, அதனாலதான் நம்ம வந்து கிச்சனுக்கு வந்தோம். நானும் டார்ச்சர் பண்ண மாட்டேன். உங்க வைஃப் ஆசைப்பட்டா நீங்க செஞ்சு கொடுங்க, இல்லையா அது உங்க இஷ்டம். ஆமா, அப்படியே சூப்பரா வேகுது பாருங்க, அழகா வேகுது. இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போட்டுட்டு கொஞ்ச நேரம் கரண்டியை உள்ள விடக்கூடாது. வெந்ததுக்கு அப்புறம் விட்டாக்கா அதுல இருக்கிற மாவுலாம் கீழே கொட்டாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டோம்ல, அது நல்லா வெந்துச்சு, எடுக்க போறேன். பட்டு வந்து தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க, சோ பிஸியா இருக்கிறாங்களா, நம்மளே எடுத்துட வேண்டியதான். பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. இன்னும் ஒரு டைம் போடுறதுக்கு இருக்குது, அது போட்டு முடிச்சிட்டு நம்ம சாப்பிடலாம், ஓகேங்களா? இங்க பாருங்க, தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க பட்டு. அப்படியே கலர்ஃபுல்லா இருக்குல்ல. என்னடா நை நைன்னு அழுவுற வச்சனே? சாப்பாடு சாப்பிட்டேன்னா அப்படிதான். தூங்கி எழுந்து உடனே சாப்பிடுறேன். சூப்பரா பட்டு வந்து கலர்ஃபுல்லா போட்டிருக்காங்க. சீக்கிரம் சாப்பிட வேண்டியதா. கிண்ணத்துல காணோம் காலிஃபிளவர. பாத்திரத்துல நான் போட்டேன், ஒண்ணு டெஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்தது. அப்படியே சாப்பிட்டேன் எல்லாத்தையும். இதுக்குதான் போட ஆஜரானியா? நான் போட வரேன்னு சொன்னா நீ தான் போடுன்னா போட்டேன். ஒன்னு எடுத்து பார்த்தா நல்லா இருந்தது, அப்படியே வயிற்றுல இறங்கினே இருந்தது. நான் என்ன பண்றது? நான் சாப்பிட்ட மீதான். சரி, எங்களுக்காசும் வச்சு கொஞ்சமாச்சு டேஸ்ட் பார்த்தியாவே வச்சு நான். சரி, முடிஞ்சுதா? அவ்வளவுதானா? போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இங்க பாருங்க, வாங்க சாப்பிடலாம். பட்டு சாப்பிட்டு பாரு பட்டு. கொய்யாப்பழமா? நேத்து கூட ஒரு கொய்யாப்பழம் பார்த்தேன் நானு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாயில ஒட்டிது. சூப்பரா தான் இருந்தது, அதனாலதான் நான் பாதி காலி பண்ணிட்டேன். மீதி வந்து பட்டும் அம்மா வந்தா சாப்பிடணும். மீதி எல்லாரும் போடும்போதே சாப்பிட்டுட்டாங்க. எப்படி இருக்கு? நீ சாப்பிடுமா? சரி சரி சாப்பிடுங்க. சரி, ஓகே, இதோட நம்ம விளாக முடிச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு காலிஃபிளவர். சீக்கிரமா செய்ய முடியும்னு நினைச்சேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 2 பூ தான் நாங்க எடுத்தோம், 10 பூவா இருந்தாலும் காலி ஆயிடும் போல. கொஞ்சம் தான் வருது. பூதான் பார்க்க பெருசு, ஆனா இதுல பாரு இதேதான் நிறைய தான் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராஜ்கிரி 307 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் கட்டு. பாய் சொல்ல. பாய் 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 பாய்.